ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், இறுதி சுற்றுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 30 days ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சேலஞ்ச் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆர்டிடியில் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு டே 13 நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிற டாபிக் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த பர்டிகுலர் டாபிக் இந்தியன் பாலிட்டியில் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய டாபிக். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீ எடுத்துக்கிட்டாலே டிபிஎஸ்பி இல்லாத வினாத்தாள்களே கிடையாதுங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை புரிஞ்சுக்கணும். டிபிஎஸ்பியை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்ரல் டேட்டா, செகண்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ், தேர்ட் ஒன் பிரின்சிபல்ஸ், ஃபோர்த் ஒன் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், ஃபிஃப்த் ஒன் அமெண்ட்மெண்ட்ஸ். ஜென்ரல் டேட்டா அப்படின்னு இங்கே எதை நான் மீன் பண்ணுறேன்னா ஜஸ்ட் இன்ட்ரோ, டிபிஎஸ்பினா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை தாண்டி டிபிஎஸ்பி எந்த பார்ட்டில் இருக்குது, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இதில் கவர் ஆகுது, எங்கிறது நம்ம இதை எடுத்துக்கிட்டோம், டிபிஎஸ்பியை பற்றி யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்றத பக்காவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா டிபிஎஸ்பியோட பண்புகளை குறிக்கும். வெல்ஃபேர் ஸ்டேட்டில் தொடங்கி நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 பண்புகள் இருக்குது. அந்த 5 பண்புகளை பக்காவாக பார்த்துக்கோங்க. பிரின்சிபல்ஸ் நீ எடுத்துக்கிட்டால் டிபிஎஸ்பியோடைய கொள்கைகளை நீங்கள் பக்காவாக பார்த்துடணும். கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இருக்குது. ஸோ காந்தியன் பிரின்சிபல்ஸ், லிபரல் அண்ட் சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ்னு 3 இருக்குது. அந்த 3லையும் என்னென்ன ஆர்டிகல்ஸ் கவர் ஆகுதுன்றதை பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் தாங்க. டிபிஎஸ்பியில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் கவர் ஆகுதுன்றதை பக்காவாக நோட் பண்ணிக்கணும். குறிப்பாக 36 51 ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். ஃபைனலி அமெண்ட்மெண்ட்ஸ். டிபிஎஸ்பியில் சில விஷயங்களை திருத்தியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக ஆர்டிகல் 36 51 வரைக்கும் நிறைய ஆர்டிகல்ஸை திருத்தி உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன ஆர்டிகல்ஸ், அது என்னென்ன ஆண்டுகளில் அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டதுன்றதை பக்காவாக நோட் பண்ணிக்கணும். டிபிஎஸ்பின்னு சொன்னாலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸில் ஒரு 3 விஷயத்தை தான் திரும்ப ரொட்டீனாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒன்று கேரக்டரிஸ்டிக்ஸ், ரெண்டாவது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், தேர்ட் ஒன் பிரின்சிபல்ஸ். ஸோ அதை பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா ஒரு கேள்வி கன்ஃபார்மாக போட்டுடலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.